அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆஃபிலா, ஆயுர்வேதிக் டாக்டரா தென்காசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டு வலி தான். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான். காமனாக பார்த்தீங்கன்னா ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு தான் நமக்கு அதிகமான முட்டு வலியில் பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய காரணத்தினால முட்டுகளில் வலிகள் ஏற்படலாம். காமனாக நிறைய பேர் சொல்லக்கூடியது தேய்மான பிரச்சனை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறை பிரச்சனைனாலையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலையும் தான் முட்டுகளில் வலிகள் ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதனால முட்டுல வலி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. யூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உப்புச்சத்துனால ஏற்படலாம். ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு முடக்குவாத பிரச்சனைனால ஏற்படலாம். அண்ட் லாஸ்டா சொல்லக்கூடிய ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முட்டுகளில் ஏற்படக்கூடிய தேய்மான பிரச்சனை. ஸோ இது வராமல் இருக்கணும், நம்ம முட்டுகளை எப்படி ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 20 நிமிஷம் உடல் பயிற்சி பண்ணணும். தினசரி 20 நிமிஷமாவது நம்ம கட்டாயம் நம்ம உடம்ப வேர்க்கிற மாதிரியான சில உடல் பயிற்சிகள் பண்ணணும். நம்பர் 2 என்ன அப்படின்னா சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிஸி லைஃப்ல இருக்கிறதுனால சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றதே இல்லை. இதனால விட்டமின் டி குறைபாடு ஏற்பட்டு எலும்புகளுக்கான ஆரோக்கியம், போதுமான ஆரோக்கியம் இல்லாம போகுது. ஸோ 20 மினிட்ஸ் ஆகுது நம்ம இளம் வெயில இருக்கலாம். இல்லைன்னா 10 மணிக்கு மேல இருக்கக்கூடிய வெயில்ல அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது நம்மளுடைய ஜாயின்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது முட்டுகளுக்கு நல்லாவே ஆரோக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன். இன்னைக்கு நிறைய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உடலை பத்தி கவலை கொள்றதே கிடையாது. உணவு முறையும் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ், மிட் நைட் உணவுகள்னு நம்ம வேற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கிறதுனால உடல் பருமன் அப்படிங்கிற பிரச்சனை ஆகி அதனாலேயும் முட்டுகள்லையும் முதுகுத்தண்டு பிரச்சனைக்கும் வலிகள் ஏற்படுது. ஸோ உடலை நம்ம கரெக்டா பிஎம்ஐ மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்பவே அடுத்த ஒரு காரணம் என்னன்னா ஃபுட்டு. எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் முட்டுகளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து. இது அதிகமா இருக்கிறது மீன் வகைகள் தான். முக்கியமா சொல்ல போனா மத்தி மீன், கிழங்கா மீன், இந்த மாதிரி மீன்கள்ல இந்த சத்துக்கள் இருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது நம்ம இந்த மீன்களை உணவுல எடுத்துக்கணும். அதே மாதிரி நட்ஸ் வகைகள், பாதாம், கேஷ்யூ நட்டு, இந்த மாதிரி நட்ஸ் வகைகள். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் வச்சிருப்பாங்க. ஆலி விதை, சியா சீட்ஸ், இந்த மாதிரி பூசணிக்காய் விதை. இதெல்லாம் நீங்க முட்டுவலி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாதவங்களா இருந்தாலும் டெய்லி 1 ஸ்பூன் இந்த விதைகளை எடுத்துட்டீங்கன்னா உடல் முழுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி புரதச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோதுமை, ராகி, மில்லட், இந்த மாதிரி உணவுகளும் நீங்க எடுக்கலாம். ஸோ என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகரை நீங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. சுகர் ரொம்பவே உடம்புக்கு பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்துது. சுகர் இருக்கிறவங்களும் அதை அவாய்ட் பண்ணணும். நார்மலாக இருக்கிறவங்க ஸ்கின்னை ஹெல்த்தாக வச்சுக்கணும், எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒயிட் சுகரை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அரிசி, பிரெட்டு, பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரியான உணவுகளும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ இது மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ஸுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முட்டுகளை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஆயுர்வேதால முட்டுகளுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் சொல்றாங்க. அதாவது வஸ்தி, ஜானு வஸ்தின்னு சொல்லுவாங்க. உளுந்து மாவுல ரிங் மாதிரி வச்சு முட்டிலேயே அதை வச்சு நம்ம சில குறிப்பிட்ட மூலிகை தைலங்களை நம்ம அதில் ஊத்துறோம். இது 7 நாட்கள் தொடர்ச்சியா பண்ணும்போது முட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் இறங்கி முட்டுல இருக்கக்கூடிய லிக்விடை டீஜெனரேட் பண்ணுது. இது மூலியமா முட்டு தேய்மானத்தை நம்ம குறைக்க முடியும். அது போக மஞ்சள் சேர்ந்த மருந்துகள், அஸ்வகந்தா, அந்த மாதிரியான மருந்துகள்லாம் ஆயுர்வேதாவும் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முட்டுகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நன்றி.